எம்ஜிஆர் படமான படகோட்டி படத்தில் அழகு ஒரு ராகம் என்கிற பாடலுக்கு ஆடியவர் ஜெயந்தி. அப்போது எம்ஜிஆரை பார்த்து ஒரு கோரிக்கை வைத்தார். அது என்ன கோரிக்கை, எம்ஜிஆர் என்ன சொன்னார், வாங்க பார்க்கலாம். நடிகை ஜெயந்தி சிறு வயதில் தனக்கு பிடித்த நடிகரான NT ராமாராவை பார்க்க அரங்கத்திற்கு சென்றார். அப்போது ராமாராவ் அவரை தன்னுடன் நாயகியாக நடிக்கிறாயா என கேலியாக கேட்டார். ஆனால் பிற்காலத்தில் இந்த ஜோடி ஜஸ்டிஸ் சௌத்ரி போன்ற வெற்றிகரமான படங்களில் நடித்தது. ஜெயந்தி குண்டாக இருந்ததாலும் நன்றாக நடனமாட முடியாததாலும் பெரும்பாலான நேரங்களில் கேலி செய்யப்பட்டார். இளமை பருவத்தில் சில தமிழ் மற்றும் தெலுங்கு படங்களில் ஒரு சில சிறு வேடங்களில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. பிரபல திரைப்பட இயக்குனர் OR சுவாமி இவருக்கு ஒரு வாய்ப்பளித்தார். அவர் ஜெயந்தியை ஜேனுகூடு என்கிற படத்தில் ஜெயந்தி என்கிற பாத்திரத்தில் நடிக்க வைத்தார். பின்னர் இதுவே இவரது திரைப்பெயராக மாறிவிட்டது. அவரது அடுத்த பெரிய படம் TV சிங் தாக்கூரின் சந்தவல்லிய தோட்டா. இந்த படத்தில் மூத்த நடிகர்கள் உதய்குமார், ராஜ்குமார் மற்றும் ஜெயஸ்ரீ ஆகியோர் நடித்தனர். இது ராஜ்குமார் மற்றும் ஜெயந்தியுடன் ஜோடி சேர்ந்த முதல் படம். ஒரு நாவலை அடிப்படையாக கொண்டு உருவான சந்தவல்லிய தோட்டா மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. மேலும் சிறந்த படத்திற்கான ஜனாதிபதி பதக்கத்தையும் வென்றது. ஜெயந்தி தனது ஒரு நேர்காணலில் இந்த படத்தின் படப்பிடிப்பின் போது நடந்த ஒரு சம்பவத்தை அன்புடன் நினைவு கூர்ந்தார். ஒரு குறிப்பிட்ட காட்சியின் போது ஜெயந்தியின் கதாபாத்திரம் இறந்து விடுகிறது. நாயகன் உதய்குமார் அவள் மீது விழுந்து அழ வேண்டியிருந்தது. உதய்குமார் தனது நடிப்பில் மிகவும் மூழ்கி இருந்ததால் இளம்பெண் ஜெயந்தி மீது தனது முழு உடல் எடையையும் வைத்ததை மறந்துவிட்டார். வலியால் கத்திக்கொண்டே அவரை எழுந்திருக்க சொல்லிக் கொண்டிருந்தார். ஜெயந்தி கன்னட முன்னணி நடிகர் ராஜ்குமாருடன் 40க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே நெருக்கமான தொடர்பு ஏற்பட்டது. இவர் நடித்த படங்களில் மிஸ் லீலாவதி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த படத்தில் சிறுவயது பெண்ணாக நடித்தார். இது தேசிய விருது பெற்ற திரைப்படமாகும். மிஸ் லீலாவதியில் கன்னட திரைப்பட வரலாற்றில் முதல் முறையாக ஜெயந்தி இரவு நேர உடைகளை அறிமுகப்படுத்தினார். அதில் மிகவும் கவர்ச்சிகரமான உடையில் உடல் முழுவதும் தெரியும்படி நடித்திருக்கிறார். கன்னட பட உலகில் கவர்ச்சிக்கு இவர்தான் முன்னோடி. நீச்சல் உடையில் நடிப்பது ஆபாசமாக உடையணிந்து என துணிச்சலாக நடித்திருந்தார். அந்த காலகட்டத்தில் இவரின் கவர்ச்சி பெரிதும் பேசப்பட்டது. கன்னட திரையில் முதலாக நவீன காலணிகளை மிகவும் அறிமுகப்படுத்தியதற்காக இவர் பாராட்டப்பட்டார். இவர்தான் கன்னடத்தில் முதலாக நீச்சலுடையை அணிந்து நடித்தார். இவரை பார்த்து தமிழ் திரைப்படத்தில் பட்டணத்தில் பூதம் என்கிற படத்தில் KR விஜயா முதலில் நீச்சல் உடையில் தோன்றினார். அதன் பின்னர் நடிகை ஜெயந்தி தமிழில் இயக்குனர் K பாலச்சந்தரின் ஆஸ்தான கதாநாயகி ஆனார். எதிர்நீச்சல், இரு கோடுகள், பாமா விஜயம், புன்னகை, வெள்ளி விழா, கண்ணா நலமா போன்ற படங்களிலும் எம்ஜிஆருடன் படகோட்டி மற்றும் முகராசி ஆகிய படங்களிலும் நடித்தார். ஜெமினி கணேசன், முத்துராமன், ஜெய்சங்கர் ஆகியோருடன் அதிகமான படத்தில் நடித்துள்ளார். பின்னர் ஒரு கட்டத்தில் இயக்குனர் பெக்கெட்டி சிவராமை திருமணம் செய்து கொண்டார். இவருக்கு கிருஷ்ணகுமார் என்கிற ஒரு மகன் இருக்கிறார். புன்னகை என்கிற படத்தில் ஆணையிட்டேன் தீண்டாதே என்கிற பாடலுக்கு வில்லன் நடிகர் ராமதாஸ் இவரை பலாத்காரம் செய்வது போல் வரும் காட்சியை அவ்வளவு தத்ரூபமாக நடித்திருப்பார். அந்த காட்சி பலராலும் பாராட்டப்பட்டது. அதேபோல் நாகேஷுடன் நிறைய படங்களில் ஜோடியாக நடித்திருக்கிறார். நீச்சல் உடையில் குண்டு உடம்பை வைத்துக்கொண்டு சம கவர்ச்சியாக நடித்திருப்பார். இவர் கன்னட நடிகர் ராஜ்குமாருடன் கிசுகிசுவில் பேசப்பட்டவர். அதேபோல தமிழ் சினிமாவில் பிரபல இயக்குனர் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறார் என்று பத்திரிகைகள் அப்போது எழுதியிருக்கின்றன. தொடர்ந்து அவருக்கு பட வாய்ப்பு கொடுத்த அந்த இயக்குனர் பாலச்சந்தர் தான் என்றும் சொல்லப்பட்டது. எப்படி பார்த்தாலும் கவர்ச்சி, நீச்சல் உடை, ஆபாசமான உடை அணிந்து நடித்தவர் என்றாலும் மலையாளத்தில் ஆபாச படங்கள் பல படங்களில் நடித்திருக்கிறார். இவருடைய கவர்ச்சியான உடலுக்கு குறைவான ஆடை கொடுத்து இவரை மலையாளத்தில் தங்களுக்கு தேவையாக பயன்படுத்தி கொண்டார்கள். அதை பார்த்துதான் கன்னடத்திலும் தெலுங்கிலும் இவருக்கு கவர்ச்சி வாய்ப்புகள் கிடைத்தது. சிவாஜி கணேசுடன் நடிப்பதற்கு இவர் எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தார். ஆனால் சிவாஜி இவரை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. படகோட்டி படப்பிடிப்பில் அழகு ஒரு ராகம் என்கிற பாடல் காட்சி நடந்து கொண்டிருந்த போது எம்ஜிஆருடன் சரோஜாதேவி நடித்துக் கொண்டிருந்தார். நடித்து முடித்துவிட்டு வந்த அமர்ந்த எம்ஜிஆரிடம் ஜெயந்தி ஒரு கோரிக்கை வைத்தார். அது, உங்களுடன் ஜோடியாக நான் நடிக்க வேண்டும். அது எனது நீண்ட நாள் ஆசை. கன்னடத்தில் ராஜ்குமார் படங்களில் ஜோடியாக நடித்திருக்கிறேன். நீங்கள் தான் மனது வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். எம்ஜிஆர் அவரை ஏறிட்டு பார்த்து புன்னகையுடன் சொன்னார், உங்கள் உடல்வாகு மிகவும் அதிகமாக இருக்கிறது. என்னுடன் நீங்கள் ஜோடியாக நடிக்க எனக்கு அக்காவாக தெரியும். எனவே உங்கள் உடல் எடையை குறைத்து கொண்டு வாருங்கள். நல்ல வேடம் இருந்தால் நிச்சயம் சேர்ந்து நடிக்கலாம் என்று சொன்னார். ஆனால் அதற்கு பிறகு நாகேஷுடன் ஜோடியாக நடித்து தன்னுடைய கதாநாயகி இமேஜை குறைத்து கொண்டதால் எம்ஜிஆருடன் ஜோடி சேர முடியவில்லை. அது ஜெயந்திக்கு பெரிய மன வருத்தமாக இருந்தது. ஆனால் சரோஜா தேவி தான் எம்ஜிஆருடன் ஜோடி சேர விடாமல் தடுத்து விட்டார் என்று கன்னட பத்திரிகைகளில் பேட்டி கொடுத்திருக்கிறார்.
1960களில் கன்னடம் மற்றும் தெலுங்கில் புகழ்பெற்ற நடிகையான ஜெயந்தி நீர்க்குமிழி, எதிர்நீச்சல் உள்ளிட்ட பல்வேறு தமிழ் படங்களில் நடித்திருந்தார். ஆனால் 2 மனைவிகள் கதையான இருகோடுகள் படம்தான் தமிழ் சினிமாவிலும் அவரை முன்னணி நடிகையாக உயர்த்தியது. திருமணத்திற்கு பிறகும் ஹீரோயினாகவே நடிகைகள் கலக்குவது அந்த காலத்தில் இயல்பான விஷயம்தான். தாயான பிறகும் கதாநாயகியாகவே நடித்தார். தேசிய விருது, பல்வேறு மாநில அரசுகளின் விருதுகளை வென்றவர். பல்வேறு மொழிகளில் 40 ஆண்டுகளுக்கும் மேல் நடித்தார்.